வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாளீஸ்வரன் பேசுகிறேன். வர்ற 27ஆம் தேதி மரபணு ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்க போகிறேன். இது வந்து 10 நாள் பயிற்சி வகுப்பாக இருக்க போகுது. பயிற்சிக்கான கட்டணம் அப்படிங்கிறது 4200 ரூபா. இந்த பயிற்சியில் வந்து என்னென்ன தலைப்பில் வந்து பாடத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். அந்த மரபணு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். அதோட அறிமுகம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஜோதிட முறைகள்லையுமே ஒரு அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த மரபணு ஜோதிடத்தில் என்னென்ன வகையான அடிப்படை தத்துவம் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து தான் இந்த மரபணு ஜோதிடமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மூல நூல்கள் வந்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகுப்பில் பார்ப்போம். 27 நட்சத்திரங்களுக்குள்ள மரபணு தோஷங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து தோஷன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் யோகம்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து எனர்ஜின்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து கர்மான்னு சொல்கிறாரு. சரி, அது ஏன் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்பில் வந்து இடம்பெறும். இந்த மரபணு தோஷத்தால் நம்மளுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத பற்றியே நம்ம பார்ப்போம். ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் தெரியுது வந்து நன்மையாக இருக்கா இல்லை வந்து தீமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இந்த தோஷத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையாக வந்து வகைப்படுத்தலாம், ஒரு குறிப்பிட்ட வகைப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மரபணு தோஷமானது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தொடரும் அமைப்பு இருக்குது, தொடராத அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது நம்ம வகுப்பில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த மரபணு ஜோதிடத்தை வந்து ஜாதக ரீதியாக எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து என்னென்ன வகையான தோஷத்தை வந்து அடைஞ்சிருக்கு, ஒரு பாவக ரீதியாக ஆய்வு பண்ணும்போது ஒரு பாவம் அப்படிங்கிறது எந்த தோஷத்தால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் வந்து இடம்பெறும். ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்ன காரணம், என்ன தடையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வகுப்பில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த மரபணு தோஷத்தின் மூலியமாக என்னென்ன வகையான நோய்கள் வந்து நமக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் எந்த துறை வந்து நம்மளுக்கு வந்து சிறந்தது, எந்த தொழில் பண்ணலாம் அல்லது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற போகுது. மரபணு தோஷம் நீங்குவதற்கு நம்ம என்னென்ன தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரிய தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் வந்து இடம்பெற போகுது. மரபணு தோஷம் நீங்கிறதுக்காக நம்ம என்னென்ன வகையான தாந்திரிகமாக பரிகாரங்கள் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப அதிநுட்பமான விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் வந்து இடம்பெற போகுது. வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே உள்ள எண்ணுக்கு அழைச்சி நீங்கள் பேசிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.